இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது ஹோலினஸ். இயேசு திரும்பி சொல்றாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லெறியட்டும். ஏன் சார்? அதான்டா எத்திக்ஸ். கைத்தட்டு. ஹோலினஸ் பேசுறாங்க. அவர் சொல்றாரா, எரியலாம் எரியலாம், எரிச்சுங்க, எல்லாம் கல்ல எடுத்துக்காங்க. இப்போ முதல் கல்லை யார் எரியணும்னா, எப்படிலாம் பேசியிருக்காரு பாரு. கையை தட்டி போது அவருக்கு. கிறிஸ்டியன் எத்திக்ஸ் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாம் நிறைவே ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் நான் ப்ராமிஸையும் எத்திக்ஸையும் எந்த இடத்துல கனெக்ட் ஆகுது அப்படின்றதை நான் பேச விரும்புகிறேன். ரெண்டாவது, ஹவு எத்திக்கல் லைஃப் இட் இஸ் கனெக்டட் வித் ப்ராமிஸ், ஃபுல்ஃபில்லிங் ஆஃப் த ப்ராமிஸ் என்பதை பார்க்கிறோம். ஏசாயா 29:17. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆமென், ஆமென், ஆமென். இந்த வார்த்தைக்காய் நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் உற்சாகமாய் ஆமென். தேங்க் யூ லார்ட். என்னை அழைத்தவரே என்றும் உண்மை உள்ளவரே. ஒரே ஒரு ஸ்டான்ஸ் போட மாதிரி தான் கொடுப்பாமே. ஓ, என்னை அழைத்தவரே இந்த மாதம் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த வசனம் நான் வாசிக்கும் போது ஒரு பெரிய நிறைவை என்னுடைய ஆவியில உணர்ந்தேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் உன்னுடைய வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக மாறப்போகுது. ஆமென். இன்னும் கொஞ்ச காலத்தில் தேவன் இந்த டைம் வச்சுட்டார். இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம்ன்றது ஒரு விஷயமாகவே இருக்காது, பணம்ன்றது ஒரு விஷயமாகவே இருக்காது. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்குள்ளே இந்த மாதம் மட்டும் இல்லை, அடுத்த 4 மாதத்தில், அடுத்த 4 மாதமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ரிசீவிங் ஆன்சர்ஸ் ஃப்ரம் காட், தேவன்கிட்டருந்து நீங்கள் ஆசீர்வாதங்களை வாங்குகிற அந்த கிரவுண்டே, அந்த வாங்குகிற மெத்தடே வேற ஒரு கியரில் ஆப்ரேட் ஆக போகுது. ஆமென். இட் இஸ் கோயிங் டு பி இன் another gear, in another style. It's going to be operated in another realm. கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். ஓ ராபா, there is a hidden world. கர்த்தர் சொன்னாரு, there is a hidden world where there is a greater experience of walking with me அப்படின்னாரு. அந்த வேர்ல்டுக்குள்ள இந்த நாள்னு ஒன்று நான் கூட்டிட்டு போக விரும்புகிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். which the world never ever have seen. இந்த உலகம் பார்க்காத, அல்ல உலகத்தில் அநேகர் பார்க்காத இன்னொரு லெவல் ஆஃப் வாக்கிங் வித் காட் இருக்கு. தட் இஸ் another level of walking with Holy Spirit. I am going to take you to the hidden and greater level of experience in walking with God. இந்த மாதத்திலிருந்து அந்த இடத்திற்கு, இந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்டு இந்த ஊழியத்தை நேசிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து அழைத்து செல்வாங்க. ஆமென். ஓ ரபா ஹஷபா ரபாதியா. ஸோ இந்த வசனத்தை நான் பிரசங்கம் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இந்த வசனத்தை வாசித்தப்ப என்னால் அதை உணர முடிஞ்சிச்சு, என்னால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் என்னால் அதை ப்ரீச் பண்ண முடியல. நான் சொன்னேன், இது என்னன்னு கர்த்தர் சொன்ன, இது ப்ரீச் பண்ணுறதுக்கே நான் உனக்கு கொடுக்கல, இதை நீ அனுபவிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்குறேன். உன் வேலை இன்னைக்கு போய் வசனத்தை வாசித்துட்டு ஆமேன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதான் இன்னைக்கு வேலை. கையை தட்டுங்க ஒருத்தர். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் என்னுடைய வாழ்க்கை லீபனோனை போல செழிப்பான வயல்வெளியாக
மாறும். உலகமெங்கிலிருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஊழியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து சொல்றேன், இன்னும் கொஞ்ச காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பான வயல்வெளி போல மாறும். இந்த ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ற சப்போர்ட்டர்ஸை பார்த்து சொல்றேன், இயேசு கிறிஸ்து நாமத்தை உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆமென், 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 ஆமென். உங்கள் சரீர பலவீனங்கள் மறையும். உங்க ஆவிக்குரிய அனுபவங்கள் வேறொரு இடத்திற்குள் கடந்து செல்லும். கர்த்தர் உங்களை வேறொரு வட்டத்திற்கு உங்களை எடுத்து செல்வார். That will be a different world. There you will have a different experience. You will have a different style of receiving answers. Amen. Amen. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பழைய மாதிரி இனி நீ என் கூட நடக்க மாட்ட. பழைய மாதிரி என்கிட்ட இருந்து நீ ஆசீர்வாதத்தை வாங்க மாட்ட. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நான் வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணும்படி செய்வேன். நான் நான் அதை பேசவா, சில விஷயங்களை கர்த்தர் பேசியிருக்கிறார், அது பேசவா வேண்டாமா அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு இதிலே இருக்கு. ஆனால் இஃப் காட் வாண்ட்ஸ் மீ டு ஸ்பீக் அப்படின்னா அது பபுளாய் வெளியே வந்துடும். ஸோ அந்த நேரம் வரைக்கும் நான் என்ன செய்கிறேன், விடுறேன். நான் இயேசு நாமத்தில் அதுவாக என்ன செய்யட்டும், வரட்டும். So God is going to take us to the greater level of experiencing blessings and experiencing His voice, hearing His voice and experiencing the presence of the Holy Spirit, the walking with Holy Spirit. இது எல்லாம் அந்த இடத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வர போகிறார். அதனால் இன்னும் கொஞ்ச காலத்தில் என்ன சொல்லுங்கள், கொஞ்ச காலத்தில் நம்முடைய வாழ்க்கை வயல்வெளியை போல ஆசீர்வாதம் மாறப்போகிறது. இந்த வருஷத்தை கடந்து அடுத்த வருஷத்துக்குள்ள போகும்போது நிச்சயமாக இந்த 8 மாசத்துல இல்லாத மூவ் அடுத்த 4 மாசத்துக்கு நீங்க பார்ப்பீங்க. இயேசு நாமத்தில். ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய மனுஷனாய் நின்று, தேவனுடைய தீர்க்கதரிசியாய் நின்று, தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று, தேவனுடைய வார்த்தையை என்னுடைய மக்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இந்த ஊழியத்தை அங்கீகரிக்கிறது அது இறங்குவதாக என்று நான் சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரே ஒரு ஸ்டான்ஸ். ஆமென். என்னை அழைத்தவரே, ஒரே ஒரு ஆமென். காபா காபா காபா. எனக்கு ஒன்றும் புரியல, இந்த வசனம் புரியல, ஆனால் ஒன்று தெரியுது. அதாவது என்னால் வார்த்தையில் விவரிக்க முடியல, ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது. கைத்திருக்க. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் பிரசங்கம் பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது. முதல் அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வாக்கு தத்தத்தை வச்சு 4 பாயிண்ட் கொடுக்குறதுக்கு வாக்கு தத்தத்தை தேவன் தரல. வாக்கு தத்தம் அனுபவிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துல முடிஞ்சா வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அதோட ஐஸ்கிரீமை வாங்கி வச்சுட்டு இதில் என்ன இன்கிரெடியன்ஸ் என்னென்ன இருக்குது, இது பால் இருக்குது, அது இருக்குன்னு எடுத்து டேஸ்ட் பண்ணு. வாக்கு தத்தங்கள் பிரசங்கம் பண்ணுவதற்கல்ல, அது அனுபவிப்பதற்கு. ஆமென். ஐஸ்கிரீம் எடுத்து வச்சு இதற்கு என்ன தமிழில் பெயர், இதுக்கு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்குள்ள உரியுண்டா எடுத்து என்னை அழைத்தவரே, சூப்பரியா, வாரே, வா வா வா, என்றும் உண்மை உள்ளவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. இந்த 30 நாளைக்குள்ள உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மறைகிறதை நீங்கள் எதிர்பாருங்கள். ஆமென். சரீர பலவீனங்கள் மறைகிறதை நீங்கள் எதிர்பாருங்கள். இந்த மாசத்துல கிரானிக்கா உங்க சரீரத்தில் இந்த பலவீனம் மறையுது. இந்த மாதம் உங்களுடைய வயது வால வயது போல மாறுகிறதை எதிர்பாருங்கள். இந்த மாதம் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறுகிறதை எதிர்பாருங்கள். ப்ளீஸ்
ஆல் திங்ஸ். இதையெல்லாம் எதிர்பாருங்க. உங்க வேலை ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லல, எதிர்பாருங்கன்றேன். ஆனா அந்த பிரேயர் என்ன செய்யுது? உங்களை எதிர்பார்க்க வைக்குது. உங்களை அப்படியே உங்களுடைய செல்ஸுக்கு உணர்ச்சியை கொடுத்து, நம்ம இன்னும் கொஞ்சம் காலத்துல என் வாழ்க்கை வயல்வெளி மாதிரி மாறப்போம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. என்னை அழைத்தவரே, என்ஜாய் பண்ணுங்க. என்றும் உண்மை உள்ளவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தேவன் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு இல்லை. என்னை மறுரூபமாக்கிடும், மகிமையில் சேர்த்திடும். சொல்லுங்க, என்னை மறுரூபமாக்கிடும், மகிமையில். இந்த எதிர்பார்ப்போடு சேர்ந்து நீங்க இந்த பாட்டு பாடுறீங்க பார்த்தீங்களா? இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போதே உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மறையும் என்றாங்க. ஷாப்பா காப்பா ராமா ஹாதா ராமா 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 தீர மேல ஹாதரம். இன்னும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தருகிறேன். உங்கள் சரீரங்களே பலவீனங்கள் மறைந்து பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள. ஆமென் ஆமென். மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவரை ஆராதிப்போம். சரீர பலவீனங்கள் மறையட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். ஓ பலவீனங்கள் முதுமைகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆகவே அன்புக்குரியவர்களே, எதிர்பாருங்கள். அது மாத்திரமே தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது. ஆகவே எதிர்பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே குறைவுகள் நிறைவாய் மாறுவதும், உங்கள் கொஞ்ச காலத்தில் ஒரு பெரிய ஒரு 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 டேக் ஆஃப் ஆக போகிறத ஆவியானவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறார். உங்கள் லைஃபு வேற ஒரு ஒரு மண்டலத்துக்குள்ள அது எடுக்கப்படும். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்பது போல கர்த்தர் எசேக்கியேலை என்ன செஞ்சாராம்? அவனை தூக்கினாராம். அப்படி அவனை முடிவை பிடிச்ச அப்படி தூக்குனாராம். அப்படி உங்களை என்ன நம்மளை தூக்க போகிற தேவன் அடுத்த 4 monthsல அந்த ஷிஃப்ட் நடக்கும். ஒரு ஷிஃப்ட்டை நான் என்ன செய்கிறேன், ஃபீல் பண்ணுறேன். எஸ், ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ளே வரப்போறீங்க. உங்கள் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ளே, நீங்கள் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதாவது இந்த செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் இருக்கிற 4 மாதங்கள் உங்களை வேறு ஒரு மண்டலத்தில் தேவன் நடத்த போகிறார். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. சரியான இடத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த முதல் நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்திருக்கல. இது ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ளே உங்களை கொண்டு போகுது. ஷேமே ஹந்துனா மாஹா தராபா ஷேகரா பாலா தியாங்கா. எஸ், இனி உங்கள் லைஃபு, உங்கள் கேரக்டர், உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் வேறொரு மண்டலத்தில் இருக்கும்.
ஆமென். அவிசுவாசமான இருதயங்கள் மறைந்து போகட்டும். தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கத்தக்க இருதயங்களை ஆவியானவர் திறந்தருள்வாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஸோ இந்த வசனத்தை விவரிக்க வேண்டிய விஷயம் அல்ல. இதை எப்படின்னு இப்போ ஆவியானவர் உங்கள் லைஃப்பில் நடக்க போகிறத வச்சு விவரிக்க போகிறார். நோட்ஸை வந்து இனிமேல் உங்கள் லைஃப்பில் இருந்து நான் எடுக்க போகிறேன். கரங்களை தட்டி கத்து நன்றி சொல்லுவோம். ஆமென். ஓகே, மே காட் பிளஸ் யூ. ஸோ தேவன் ஒரு நேரத்தை நியமித்து விட்டார் என்றால் அந்த நேரத்துக்குள்ளாக எது எது நடக்க வேண்டுமோ அதை நடத்துவதற்கு தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஆகவே நம்ம ரெஸ்ட்டில் இருக்க வேண்டிய நம்முடைய வேலை அவர் வார்த்தையை நம்பி விசுவாசித்து இளைப்பாறுதல் இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவர் வார்த்தையை நம்பி இளைப்பாறுதலே கடந்து செல்ல கர்த்தர் விரும்புகிறார். இளைப்பாறுதல் இருக்கும்போது ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் தேவன் எனக்கு இதை செய்ய போகிறார் என்கிற ஆழ்மனதில் ஒரு சந்தோஷத்தோடு இந்த நாட்களை கடந்து செல்லும்படி நான் அழைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்சஸை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஓ ரபா ஷத்து ரபா ரபா. ஒரு 2 போன வாரத்திலேருந்து நம்ம கிறிஸ்டியன் எத்திக்ஸ் என்கிற தலைப்பிலே வந்து நாம் வந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இப்போ நான் எத்திக்ஸை பற்றி கொஞ்சம் நேரம் பேசுகிறேன். பேசிட்டு இந்த ப்ராமிஸ் எப்படி வந்து எத்திக்ஸோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு நான் பேச முடிக்கிறேன். ஸோ எத்திக்ஸ் அண்ட் ப்ராமிஸ். ஆமீன். அதான் நான் பேச விரும்புகிறேன். த கனெக்ஷன் பிட்வீன் த எத்திக்கல் லைஃப் அண்ட் ஃபுல்ஃபில்லிங் ஆஃப் த ப்ராமிஸ். நிறைவேறுதலுக்கும் வந்து வார்த்தை நிறைவேறதுக்கும் லைஃப்பில் எத்திக்ஸுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. பாருங்கள், நீங்கள் அதை பார்க்கணுன்னா கூட ஒரு வசனம் சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை. கை தட்டுங்களேன். ஆமென். என்னை அழைத்தவரே உண்மை உள்ளவரே. யோசேப்பை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்குண்டா. உன்னை யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் உனக்கு சீனியராக இருந்தாலும் கை தட்டுங்க உதவருக்கு. ஆமென். ஏன்னா யோசேப்பு அரிக்கட்டை சுற்றி விழுந்து கிடந்தெல்லாம் சீனியர் அரிக்கட்டு, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ அந்த அரிக்கட்டெல்லாம் உன் அரிக்கட்டுக்கு யார் உன்னை அற்பமாக நினச்சாங்களோ, யார் உன்னை குற்றவாளியாக நினச்சாங்களோ, யார் உன்னை ஜட்ஜு பண்ணாங்களோ, யார் உன்னை ஒதுக்குனாங்களோ, யார் உனக்கு எதிர்த்து நின்னாங்களோ எல்லாரும் தலையும் உனக்கு முன்னாடி வணங்கும் அப்படின்னு ஒரு ப்ராமிஸை யோசேப்பு உருவாக்கல, கர்த்தர் கொடுத்தார். If God says, then who can stand against God? யோசேப்புக்கு 20 வயசுனா அவங்க அண்ணனுக்கு 42 வயசு, ஏறக்குறை 20 வயது வித்தியாசம். ஆனால் யோசேப்பை பார்த்து சாஷ்டாங்கமாக வருகிறான், கையை தட்டு வர்றாரு. என்ன சொல்ல வரேன்னா, அந்த வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கர்த்தர் உங்கள் கூட இருப்பார்னா உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற எல்லா ஸ்டபர்ன் ஹார்ட்டையும் அவர் உடைப்பார், அவர் மெல்ட் பண்ணுவார். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் மெழுகை போல. உங்களிடத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் என்றால் என் அன்புக்குரியவர்களே, உங்கள் சூழ்நிலைகள் மெழுகை போல உருகும். கர்த்தருடைய ஆவியானவர் செய்வார். ஸோ யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார். இந்த வார்த்தையை நான் ப்ராமிஸ் அப்படின்ற அந்த அந்த அர்த்தத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். கர்த்தர் வாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை யாருக்கு சொன்னாரு? யோசேப்பு. முந்தின வசனம் வாசிங்கன்னா யோசேப்பு தான் பேசிட்டு வர்றாரு. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அப்படின்னா அது ஃபுல்ஃபில் ஆகணும். எல்லாம் சொல்லுங்க, ஒரு வார்த்தை மேனிஃபெஸ்ட் ஆகணும். ஆமென். ஒரு வார்த்தை ஃபுல்ஃபில் ஆகணும். பாருங்க, வந்து ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாது. சுரக்காய்னு எழுதி அதை போய் கறி குழம்புல போட முடியுமா? முடியாது. அப்போ எழுதப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா, அது ஏட்டு சுரக்காய். அது கறிக்கு போடணும்னா அது வந்து வார்த்தை மாம்சமாக மாற வேண்டும்.
இப்ப யோசேப்போட வாழ்க்கையில சொன்ன தீர்க்க தரிசனம், அந்த வார்த்தை மாம்சமாய் மாறும் அளவும், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும், அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கை தட்டுங்க ஒரு ஆமென். இதே எத்திக்ஸ் வருது, எத்திக்கல் லைஃப் வருது. எல்லாம் சொல்லுங்க. முதல் வரியில என்ன இருக்கு? வார்த்தை. இரண்டாவது வரியில என்ன இருக்கு? வசனம். எல்லாம் சொல்லுங்க. முதல் வரியில என்ன இருக்கு? வாசி. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ரெண்டு முக்கியமான வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க. வார்த்தை, வசனம். கையை தட்டு. வார்த்தை, வசனம். வார்த்தை சொல்லுங்க. வார்த்தை, வசனம். திரும்ப சொல்லுங்க. திரும்ப. ஆமென். வார்த்தை, தேவன் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை உன் வாழ்க்கையில நிறைவேற வரைக்கும் அவர் சொல்லுகிற வசனம் உன்னை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆமென். வசனம் என்னை சுத்தப்படுத்துகிறது, சுத்தப்படுத்தி வார்த்தையை நிறைவேற்றுகிறது. சோ யோசேப்போட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னா, ரீஃபைன் பண்ணுச்சு. அது அவனை புடமிட்டது. அப்படின்னா அழுக்கெல்லாம் வெளியேற்றுது. ஹல்லேலூயா. சோ வேர்ட் ஆஃப் காட் உங்களை அழுக்கெல்லாம் வெளியேற்றும். வெளியேற்ற ப்ராமிஸ் ஆஃப் காட் நிறைவேறும். ஆமென். சொல்லுங்க. வேர்ட் ஆஃப் காட் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கசடெல்லாம் வெளியேற்றுது. அது வெளியேற்ற ப்ராமிஸ் ஆஃப் காட் ஃபுல்ஃபில் ஆகுது. ஆமென். இந்த வேர்ட் ஆஃப் காட் நம்ம கசடெல்லாம் வெளியேற்றுது. பார்த்தீங்களா? ஏன்னா அப்பதான் அந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்யறேன்னா, அதை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு தகுதின்னு சொல்ல மாட்டேன், ஒரு பர்சனாலிட்டி எனக்கு வருது. சபாஸ். இட் இஸ் நாட் குவாலிட்டி, இட் இஸ் நாட் அ குவாலிஃபிகேஷன், இட்ஸ் அ பர்சனாலிட்டி. கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, இந்த தாவீதை கொண்டு போய் அந்த சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் போதும். அந்த சிங்காசனத்தை அவன் கையில் கொடுக்கறதுக்கு ஒரு நாள் போதும். ஆனால் அவன் 16 வருஷத்துக்கு மேலே அவனை ஓட விட்டான் சவுல். கர்த்தர் அதை அனுமதிச்சார் என் வாழ்க்கையில். நல்லா கவனிங்க. அவனுக்கு சிங்காசனத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு நாள் தாண்டா. ஆனால் அந்த சிங்காசனத்தில் எப்படி உட்கார வைக்கணும்னு சொல்லி கொடுக்கத்தாண்டா எனக்கு 16 வருஷம் ஆச்சுங்க. அந்த 16 இயர்ஸ் அவனுக்குள்ள ஒரு ராஜாவோட பர்சனாலிட்டியை கையை தட்டுங்க சார். புரியுதா? சிங்காசனத்தில் உட்கார்ற எல்லாருமே ராஜா கிடையாது. ராஜா உட்கார்ற இடம் தான் சிங்காசனம். அப்ப யோசேப்புக்கு ராஜரீக பதவியை கொடுக்கறதுக்கு ஓவர் நைட்டு. ஆனா யோசேப்ப ராஜாவா மாத்திர இருப்பாருங்க. ஒரு ஆடு மேய்ச்சவனை அந்த ராஜாவா மாத்துறதுக்கு தான் தேவன் அந்த டைம் எடுத்துக்கிட்டாரு. உங்க வாழ்க்கையில கூட பல நேரங்கள்ல ஒரு லெவலுக்கு மேலான ஆசீர்வாதங்கள் நான் இன்னைக்கு காலையில ஸ்டாஃப்ஸ் மீட் இருக்கிற ஒரு 6 மணி நேரம் போட்டு பேசிட்டு இருந்தோம், ஜோம் பண்ணோம். அப்புறம் அவங்கள பார்த்து கேட்டேன், ஒரே நாளில உன்னுடைய சம்பளத்தை நான் 50,000 1 லட்சத்துக்கு கொண்டு வந்துடுறேன், 50,000 1 லேக் கொண்டு வந்துடுறேன் ஒரே நாள்ல. ஆனா ஒரே நாள்ல உன்னுடைய எபிலிட்டியை நீ கொண்டு வந்துட முடியுமா? பணத்தை ஒரு நாளில் தூக்கிடலாம், கூட்டிடலாம். ஆனால் உங்களுடைய கேரக்டரையும் எபிலிட்டியும் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, நீங்கள் மாற்ற முடியாது. அப்போ அதைத்தான் தேவன் என்ன செய்கிறாரு, நம்மளை எபிலிட்டியை கூட்டிக்கிட்டே வர்றாரு. எது வரைக்கும் எந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்துறாரு. ஆமென், ஆமென். ஏன் பணத்தில் உண்மையாக இருக்கிற பற்றி ரொம்ப பேசுகிறாருன்னா, நிறைய கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அதனால அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். சார் அவனுக்கெல்லாம் பேசவே இல்லை, அவனுக்கு கொடுக்கவே போகிறதில்லை. நான் காலையில் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அலைகள் வந்துகிட்டு இருக்கும் போதே எப்படி தவி 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 நீங்கள் நடக்கணும் அப்படின்னு காலையில் இராணுவத்தில் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? சாயந்தரம் கடலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாயின்னு அர்த்தம். அப்படித்தான் பணத்தை உண்மையாக கையாடணும் இன்னைக்கு பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்னா, நாளைக்கு கையில் பணத்தை தேவன் கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். ஆகவே ப்ராமிஸ் மேலெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ என் பிரச்சனை எல்லாம் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு என்னுடைய கெப்பாசிட்டியை தேவன் கொண்டு வர்றது தான் இப்போ விஷயமே. ஆமென், ஆமென். தட் இஸ் வாட் தி திங்.
ஸோ அதில் ஒரு விஷயம் என்னென்னா ஃபெய்த்ஃபுல்னஸ், எத்திக்ஸ், இது எல்லாம் ஒரு ராஜ யோக்கியம், ராஜாவுக்குரிய குணநலங்கள். நீங்கள் ராஜாவாகும்போது ராஜாவுக்குரிய யோக்கியங்கள் நமக்குள்ளே என்ன செய்கிறது வேண்டும்? கடந்து வர வேண்டும். இப்போ நீங்கள் தேவ நீதியை நம்பலையா? நீங்கள் இப்போ சுயநீதியை பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு அதை அழகாக புரிய வைக்கிறேன். நான் தேவ நீதியை தான் முற்றிலுமாய் நம்புகிறேன். எனக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவ நீதியினால் மட்டும்தான் வருகிறது என்பதில் கொஞ்சம் கூட எனக்கு சந்தேகம் கிடையாது. அதில் 200% ஆணி அர்த்தமாக நிற்கிறேன். இப்போ தேவ நீதி என்கிட்ட என்னெல்லாம் செய்யும்ன்றதான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமென்.